ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் பேசன்ட் ஸ்பெஷல் மூவ் இருக்குது, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா, செஸ்ஸை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுன்னா, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3லேருந்து கிளாஸ் 6 வரைக்கும் பேசிக் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் கையில் போர்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதில் நிறைய ஷைன் ஆக முடியும். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஒயிட் பான் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயிட் பான் வந்துட்டு 5th ரேங்க்கில் இருக்கணுங்க. 5வது ரேங்க்கில் எந்த பானு ஒயிட்டாக இருந்தாலும் சரி, பிளாக் பானு 2 ஸ்டெப்பு மூவ் ஆச்சுன்னா, 2 ஸ்டெப் மூவ் பண்ணாங்கன்னா, அதே மூமெண்ட்டுக்கு அடுத்த மூவில் ஒயிட் விளையாடுறப்போ இப்படி கேப்சர் பண்ணலாம். இந்த பானை வந்துட்டு கேப்சர் பண்ணலாங்க. நிறைய பேருக்கு இந்த ரூல்ஸ் வந்துட்டு தெரியாது. இந்த ரூல் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விளையாடுற பிளேயர்ஸ்க்கு என் பேசன்ட் ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒரு ரூல் இருக்கா அப்படின்றதே ஒரு சில பேருக்கு பெரிய டவுட்டாக இருக்கும். என்னது இது, பான் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பில் நம்ம கிராஸ் பண்ணுவோம், டயகனலில் கிராஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்டெப்பில், பட் இது 2 ஸ்டெப் மூவ் ஆகி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிராஸ் பண்ணுதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுதான் வந்துட்டு ரூலில் இருக்குது. ஸோ இந்த ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதே பானு இங்கே பாருங்கள், இப்படியும் பண்ணலாம். இங்கே வரும்போது இப்படி கூட கிராஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே என் பேசன்ட் ரூல் தான், சரிங்களா? அதே மாதிரி பிளாக் சைட் பாருங்கள், பிளாக்கில் 4th ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பானு டபுள் ஸ்டெப் மூவ் பண்ணுறப்போ இதுவுமே இப்படி கேப்சர் பண்ணலாம். இது பேரும் என் பேசன்ட் ரூலில் வரும், சரிங்களா? இந்த ஸ்பெஷல் ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இப்போ பிளாக் ப்ளே பண்ணுறாங்க, பிளாக் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிளாக் வந்துட்டு 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜி பான் வந்துட்டு க்ராஸ் பண்ணி வெட்டுது. ஸோ H6ல் போகுது. இது ஒரு என் பேசண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் என் பேசண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் தான். இங்கே பாருங்கள், ஒயிட் வந்துட்டு C2ல் இருக்கா, C4ல் 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த பான் இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக இது வெட்டி இது என் பேசண்ட்டாக எடுத்துக்கலாம், சரியா? அடுத்த நகர்த்தலில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஒரே 4-5 நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறேன், இன்னும் ஒரு 4 மூவ் பண்ணிட்டு பண்ணோன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது இந்த இதில், சரி? ஓகே, இது வரைக்கும் நம்ம கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 6 வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, செஸ்ஸை பற்றி, செஸ்ஸினுடைய போர்டு, செஸ்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, காயின்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரூல்ஸ் பார்த்தோம், பான் ப்ரொமோஷன் பார்த்தோம், இப்போ என் பேசன்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் கேஸ்லிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் காயின் எப்படி எப்படிலாம் மூவ் ஆகும், அதுக்கு என்னென்ன பாயிண்ட்டு, இதை பற்றி எல்லாமே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களை வந்து சேரும். இதுக்கப்புறம் செஸ்ஸை பற்றின யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் வரவிருக்கு. அடுத்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செஸ் நோட்டேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். செஸ் நோட்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸஸில் ஓப்பனிங், எண்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி, பசில்ஸு, மிடில் கேம் ட்ரிக்ஸு, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.